அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும், கோட்டையை பிடிக்க முடியும். அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள். அவ்வளோதானே நம்ம கதி, நம்ம பதவி அவ்வளோதானே. ஐயா என்ன பண்ண போகிறாரு, ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியும். அதனால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பாக போவாங்க எல்லாரும். இப்போ அருள்மொழி பேசும்போது சொன்னார், 21 பேர் 25 பேர் சுட்டாங்களே, இறந்தாங்களே, ஐயோ என்று யாரும் சொல்லவில்லை. ஐயா வாழ்க என்று தான் சொன்னார்கள். அது அருள்மொழி சொன்னாருங்க. ஐயா வாழ்க என்று சொன்னார்களே தவிர, லண்டனிலிருந்து வந்த 2 அரியலூரை சேர்ந்த 2 ஒரு தம்பதிகள், அவன் பேர் என்ன, ராஜ்குமார் வனிதா. அந்த ராஜ்குமார் சொல்கிறான், நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கோவிலுக்கு போனதில்லை, நான் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்கிறேனோ அவ்வளவு காலத்தில் பாதி வருஷத்தை ஐயாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கீழே உழுந்து பிறண்டு என்கிட்ட சொல்கிறான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இது சில பேர் நினைக்கிறான், ஐயா ஜோசியம் என்கிட்ட இருக்குது, குரு திசை, அவன் சனி திசை, அந்த திசைன்னு அவமான புலம்பின்னு இருக்கான். அப்படி சொல்கிறான். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான், ஐயா எனக்கு பிறந்த நாள், நான் வாழ்த்து சொல்கிறேன். அவன் 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் கடவுள்கிட்ட பேசிட்டேங்கிறான். இந்த 10 பேரும் மறுநாள் விசாரிக்கிறாங்க, என்ன நேற்று கடவுள்கிட்ட பேசிட்டோன்னா பைத்தியம் முடிச்சுட்டான் அவனுக்கு. அப்புறம் சொல்கிறாங்க, நான் ஐயா கிட்ட பேசுகிறேன். ஆமாண்டா, எங்களுக்கும் அவர் தான்டா கடவுள், அதை சொல்கிறதாடா உண்டோ, நேற்றே சொல்லியிருக்கலாம் மேடம் அப்படி, உங்களை பற்றி கவலைப்பட்டு கிடந்தாங்க. இப்படியெல்லாம் நினைக்கின்ற இந்த காலத்தில் என்னுடைய ஆசை, நாம் ஆள வேண்டும். நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும்.